ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 4 பேரையும் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் விமானப்படை மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் உதவியுடன் வெற்றிகரமாக பத்திரமாக மீட்டனர். நேற்று மாலை முதல் வெள்ளத்தில் சிக்கி மரத்தின் மீது தொற்றியபடி உயிருக்கு போராடிய அவர்கள் 4 பேரும் இன்று காலை மீட்கப்பட்டனர். ஒகேனக்கல் படகுத்துறை பகுதியில் குளிக்கச் சென்ற பண்டனஹள்ளியைச் சேர்ந்த மாதப்பன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். அவர் எழுப்பிய அபயக்குரல் கேட்டு அங்கிருந்த பரிசல் ஓட்டிகள் 3 பேர் அவரை மீட்பதற்காக சென்றனர். ஆனால் மாதப்பனை அவர்கள் நெருங்கும் போது பரிசல் நிலைகுலைந்து வெள்ளத்தில் கவிழ்ந்தது. அதிலிருந்த ஊட்டமலையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன், முத்து, சகாதேவன் ஆகிய 3 வெள்ளத்தில் சிக்கினர். அவர்களை உடனடியாக மீட்க முடியாததால் இரவு முழுவதும் மரத்தில் தொற்றியபடி உயிருக்கு போராடினர். இந்த நிலையில் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினர் 47 பேரும், கோவையிலிருந்து 2 ஹெலிகாப்டர்களில் 8 பேரும் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். மிகவும் துணிச்சலுடன் செயல்பட்ட மீட்புப் படையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் 4 பேரையும் இன்று காலை பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்ட 4 பேரும் உணவருந்தாமல் இருந்ததால் மிகவும் சோர்வுடன் காணப்பட்டனர். இதனையடுத்து பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளது. மருத்துவமனைக்கு வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அவர்கள் 4 பேரும் இப்பொழுது பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கப்படுகிறது. அந்த 2 ஹெலிகாப்டர்களும் இன்று காலை 6:31 மணிக்கு அங்கே கோயம்புத்தூர் சூலூரில் புறப்பட்டு இங்கே 7:15 மணிக்கு வந்து தரையில் கூட இறங்காமல் நேரடியாக மீட்பு பகுதிக்கு வந்து முதலில் 2 பேரை மீட்டார்கள் ஒரு ஹெலிகாப்டரில். தொடர்ச்சியாக அடுத்த ஒரு ஹெலிகாப்டரில் அந்த 3வது 4வது நபரையும் மீட்டு பென்னகரம் அந்த மருத்துவமனையில் இங்கே சேர்த்து அவர்களுக்கு சிகிச்சை தீவிரமாக அளிக்கப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்போது வினாடிக்கு 1,60,60,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவி பகுதிகளை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்கிறது. இதனால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வெள்ள அபாய எச்சரிக்கை திரும்ப பெறப்படும் வரை ஒகேனக்கலில் குளிப்பதற்கும் பரிசலில் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜான் மைக்கேல்.